குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கிரியேட் வெல்த் சேனல் உங்களுடைய அன்புடன் அழைக்கிறது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஏன் பண்ணணும், நான் சொல்லக்கூடிய பிஸ்னஸை ஏன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எகெயின் ஒரு ரிவ்யூக்காண்டி சொல்கிறேன். ஒரு 4 ரீசன். ஒன்று பணம். அல்டிமேட் பிஸ்னஸ்னாலே பணம். ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் வேணுமா, அல்லது அது செக்யூர்டாக இருக்கணுமா, அது பாதுகாப்பான வருமானமாக வேணுமா, அதே மாதிரி பணத்தை கூட இதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் வேணுமா, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமா. இந்த காரணத்தில் எது வேணாலும் பிடிச்சிருக்கலாம். இந்த காரணத்தில் எது உங்களுக்கு தீர்மானமாக தேவைன்றதை முடிவு பண்ணிவிட்டு அடுத்த ஸ்லைடு போவாங்க. நான் சொல்ல ஒரு வியாபாரம் பார்த்தீங்கன்னா நேரடி வர்த்தக முறையில் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்து ஒரு ப்ராடக்டை நிறைய கை மாறி தான் ஒரு பொருளை மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்குறீங்க. இது இல்லாமல் இந்த பொருள் மார்க்கெட்டில் இருக்குதுன்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருள் 3லேருந்து 4 ரூபா தான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்குதுங்க. அப்போ உற்பத்தி விலை 3லேருந்து 4 ரூபா இருக்க பொருளை நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கும்போது 6லேருந்து 7 ரூபா தனிநபராக பார்க்கும்போது நமக்கு லாஸ். பட் ஆனால் இடைப்பட்ட யாருமே சும்மா ஒரு வேலையை பண்ண மாட்டாங்க. அவங்க லாபத்துக்கு பண்ணுறாங்க. ஆனால் இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்குன்னு பார்க்கும்போது வெறும் 6 ரூபா தான். ஆனால் 100 ரூபாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா, 1000 ரூபாய்க்குன்னு பார்க்கும்போது 600 ரூபா, 10,000 ரூபாய்க்குன்னு பார்க்கும்போது 6,000 ரூபா. அப்போ எவ்வளோ பணம் வேஸ்ட்டாக போகுது பாருங்கள். ஒரு தனி மனிதன் உழைப்பில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது டெய்லி அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். அப்போ இவ்வளோ பொருளில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு வேஸ்ட்டாக போகுது. இது உங்களுக்கு சின்னதாக தெரியும். ஆனால் நீங்கள் டாப் 10 பணக்காரங்களில் இந்தியாவில் எடுத்து பாருங்கள். விளம்பரத்துலேருந்து ஏர்ன் பண்ணி அதில் மேலே வந்தவங்க தான் டாப் 10 பணக்காரங்கள்லேயும் வந்திருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பணம் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ இதுக்கு மாற்று என்ன அப்படின்னு யோசிச்சது தான் இந்த டைரக்ட் செல்லிங், நேரடி வர்த்தக முறை. இந்த நேரடி வர்த்தக முறையில் என்ன நடக்குதுன்னா, ஒரு நல்ல மேனுஃபேக்சரர் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நம்ம நல்ல கஸ்டமர், நம்மகிட்ட நேரடியாக கொண்டாந்து ப்ராடக்ட்ஸை கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, இந்த 6லேருந்து 7 ரூபா எங்கேயோ போன பணம் யாருக்கோ ஒரு செலிப்ரிட்டிஸ்க்கு போகக்கூடிய பணம் நமக்கே திரும்பி கிடைக்குது. இதுதாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில் கொண்டாந்து கொடுக்கும். இதனால விளம்பரம் இல்லாமல் ஒரு பொருள் மூவ் ஆகணும். அப்போ குவாலிட்டி இல்லாமல் எப்படி மூவ் ஆகும்? அடுத்தது பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் யுவர் மணி. உங்களுக்கு நல்ல தரமான பொருள், உங்களோட பணத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் உங்கள் கை கிடைக்கும். அதே மாதிரி டூப்ளிகேட் இல்லாத பொருள். என்ன மேனுஃபேக்சரர் தான் கொண்டாந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ இங்கே டூப்ளிகேட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆன் ஈச் பில்லிங். கவர்மெண்ட்டுக்கு ஒழுங்காக டேக்ஸ் போய் சேரும். அப்போ இந்த மாதிரி நேரடி வர்த்தக முறையில் நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிருக்கிறது வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஒரு மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணுங்க இந்த கம்பெனிக்கு. எதனாலனா, இவங்க பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜ் ஒரு 100% இந்திய கம்பெனி, ஒரு 100% இந்தியன் கம்பெனி. இவங்க முதல் இந்தியன் கம்பெனி. இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் ஒரு நேரடி வர்த்தக முறையில் உள்ள ஒரு கம்பெனி இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் கால் பதிச்சிருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 135 வருஷம் 135% இயர் ஆன் இயர் டர்ன் ஓவர் க்ரோத் கொடுத்துட்ருக்குறாங்க. எப்படின்னா, வெறும் 2004 வெறும் 5 கோடி ரூபா டர்ன் ஓவரில் ஸ்டார்ட் பண்ணி 2 ப்ராடக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணவங்க இன்றைக்கி 2018 1850 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே டாப் ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி இன் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற அந்தஸ்து பெற்றிருக்கிறாங்க. மோர் தென் 1.25 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1,25 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க. அதே மாதிரி 5 ஆஃபீஸஸில் ஸ்டார்ட் பண்ணவங்க இப்போ 5000 ஆஃபீஸஸ்க்கு மேலே இருக்கிறாங்க. இப்போ 350 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய விஷன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 ப்ராடக்ட்ஸ் பர் இயர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மிகப்பெரிய விஷன். அடுத்து நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ், ISO 9000 and 2015 சர்டிஃபைட் கம்பெனி. இவங்க ஒரு குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஹலால் சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸு, டாப் 100 கம்பெனிஸ் இன் த வேர்ல்டு. அதாவது குறுகிய காலத்தில் 15 வருடத்தில் இப்போ 63வது இடத்துல இருக்கிறாங்க. டாப் 100 கம்பெனிஸ் இந்த வேர்ல்டில் இடம்பெற்றிருக்கிறாங்க. பெஸ்ட் ஃபார்மஸ்யூட்டிக்கல் கம்பெனி இன் இந்தியா அப்படின்ற அவார்டை 2 வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த லீடர்ஷிப், இந்த கம்பெனி நிறுவனர்கள் 3 பேர், இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸோட மொத்த உருவம் தான் இந்த வெஸ்டீஜ்.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 350 ப்ராடக்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 350 ப்ராடக்ட்ஸுக்கு மேலே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 5000+ ப்ராடக்ட்ஸை வந்து பெஸ்ட்டாக எடுத்து அதை வந்து டைப் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல்னஸ் ப்ராடக்ட்ஸு. ஸோ வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போயிட்டு இருந்தோம். அப்போ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய் வராமல் நான் என்னை எப்படி தடுத்துக்கிறது அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க். ஒரு டாக்டர்கிட்ட போய் சார் எனக்கு சுகரே வரக்கூடாது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? அவர்கிட்ட சொல்யூஷன் கிடையாது. பட் ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்ததா, இல்லை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்ததா, நம்மளோட கொள்ளுத்தாத்தா பாட்டியெல்லாம் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்தாங்களா, அவங்க எப்படி இறந்தாங்கன்னே தெரியாது. ஜஸ்ட்டு ரொம்ப நாள் உயிரோடு இருந்திருப்பாங்க. அதாவது ரொம்ப அப்பெல்லாம் வந்து ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க, இப்போ ரொம்ப நாள் சாகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து நோய் சுகர் அப்படின்னு வந்துட்டா போயிட்டே இருக்கிற டாக்டர்கிட்ட அவர் வந்து நோய் அதிகமாயிட்டே இருக்கிறத விட குறையல. அப்போ என்னதான் நடக்குது இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தா வெல்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்றது தான் வேணும். அதாவது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல உணவு, நல்ல ரெஸ்ட்டு, நல்ல எக்ஸசைஸ், இது 3 வேணுங்க. இதில் வந்து எக்ஸசைஸும் ரெஸ்ட்டும் நம்ம கையில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த உடல் நல்ல உணவு அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. அதுக்கு வந்து நல்ல சத்தான பழங்கள் காய்கறிகளை விதைச்சி அதை வந்து அறுவடை பண்ணி அதை நேரடியாக நம்ம கையில் கொண்டாந்து கொடுக்குறாங்க வெஸ்டேஜ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸு. நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காலையில் எந்திரிச்சு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ட்ரூமேன்னு மென்ஸ் ரேஞ்சில் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வந்து ஓரல் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுமா, எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸு. அதே மாதிரி துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஹெல்த் ஃபுட் ரேஞ்சில் வந்து சமையல் எண்ணெயிலேருந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க்லேருந்து டீ தூள் காஃபி வரைக்கும் கொடுக்குறாங்க. டீ தூள்லாம் மார்க்கெட் ரேட்டை விட கம்மி, பட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. ஸோ பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ், பியூட்டி கேரில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆஃப் மிலன் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து கலர் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் ஸ்கின் கேராக வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் பிராண்டோட ஸ்கின் ஃபார்முலா 9 அப்படின்னு சுப்பீரியர் பிராண்டு கூட இது வந்து டாப் 5 பிராண்டில் ஒரு பிராண்டு, இது கூட டைப் பண்ணி கொடுக்குறாங்க. இது இல்லாமல் அக்ரி கேர் ப்ராடக்ட்ஸ். நம்ம நாடு வந்து முதுகெலும்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட முதுகெலும்பு அக்ரிகல்ச்சர், விவசாயம். ஸோ அந்த விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபங்கிசைட்லேருந்து உரத்துலேருந்து பூக்கிற காலம், காய்க்கிற காலம், வளரக்கூடிய காலம் எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒருத்தர் வந்து நேச்சுரல் விவசாயம் பண்ணணும், ஆள் செலவை குறைக்கணும், அல்லது தண்ணி செலவை குறைக்கணும், இல்லை வந்து இருக்கிற தண்ணியை வச்சு நான் நிறைவாக விவசாயம் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அடுத்து ஏர் பியூரிஃபையர் தராங்க. ஷார்ப் பிராண்டு கூட டைப் பண்ணி ஒன் ஆஃப் த சூப்பர் ப்ராடக்ட்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பியூரிஃபையர் தராங்க வித் ஹையண்ட் டெக்னாலஜி. இதுவும் ஷார்ப் பிராண்டு கூட டைப் பண்ணி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீல், அற்புதமான விஷயம். இந்த நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நல்ல ப்ராடக்ட்ஸை கொடுக்குறேன். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அன்றாட நீங்கள் அரிசி பருப்பு இதெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்துவீங்க. அப்போ அதுலேருந்து பெஸ்ட்டு பிராண்டாக எடுத்து நீங்கள் மார்க்கெட்டில் உள்ள ரேட்டை விட கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸை வந்து நமக்கு வந்து பெஸ்ட் வேல்யூவில் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் 12 ப்ராடக்ட் வந்து மினிமம் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கோலில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியில் நம்ம வந்து இணைய போகிறோம், எவ்வளோ பெரிய கம்பெனியில் உள்ள ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் குவாலிட்டி, பெட்டர் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விதத்தில் கொடுக்குறாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலிக்கு இது வெஸ்டீஜே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 3000 rupees பிஸ்னஸ். ஒரு ஃபேமிலிக்கு இத்தனை ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஒரு 3000 ரூபா உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 3000 ப்ராடக்டை யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட பணத்தை சேவ் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை நல்லா பாருங்கள். இந்த இடத்துல பெனிஃபிட் ஃபார் த கஸ்டமர், மந்த்லி பெனிஃபிட் இருக்குது. இது இல்லாமல் கன்சிஸ்டன்சி பெனிஃபிட்ஸ் இருக்குது. மந்த்லி பெனிஃபிட்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் மாதம் 3000 ரூபாய்க்கு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எடுத்தோடனே நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஐடி ப்ரூஃபை மட்டும் கொடுத்து இங்கே ஜாயின் பண்ணி தான் பொருள் வாங்க முடியும். ஏன்னா இது நேரடி வர்த்தக முறையில் இருக்குது. சும்மா டேரெக்டாக போய் நீங்கள் போய் பொருள் கேட்டிங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க கம்பெனியில். அப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கூட்டி வந்தவர் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு ஐடி ப்ரூஃப் வாங்கி ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துருவார். ஒரு அண்ணாச்சி கடையில் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு அக்கௌண்ட். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு
அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் செல்ஃப் யூஸ் பண்ணுறதுனால 20% டிஸ்கவுண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் மாதம் மாதம். இது இல்லாமல் 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எப்போ பொருள் வாங்கினாலும் ஒரு 10% ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதாவது ஒரு 3000 ரூபாய்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா 300 ரூபா ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இது வந்து ரீபர்ச்சேஸ் ஆஃபராக தராங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 5% கேஷ்பேக்காக கிடைக்கும். அப்போ இந்த கால்குலேஷனை நீங்கள் வந்தவங்கள்ட்ட எடுத்து பாருங்கள். நீங்கள் வந்து மாதம் 3000 ரூபாய்க்கு 4 மாதம் 12,000 ரூபாய்க்கு யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இது இல்லாமல் 4வது மாதம் உங்களுக்கு 3000 ரூபா ஒருத்தர் ப்ராடக்ட் வேறு ஃப்ரீயாக கிடைக்கும். அப்போ நான் வந்து இவ்வளோ ஆஃபரையும் யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 5000 ரூபா நான் மிச்சப்படுத்துகிறேன். வருஷத்துக்கு ஒரு 15,000 ரூபா நான் மிச்சப்படுத்த போகிறேன். அப்போ ஒரு நல்ல ப்ராடக்ட்டு வேல்யூவாகவும் இருக்குது, எனக்கு பணமும் மிச்சமாகுது, நான் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து 30 days 30% நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொடுத்தாலும் வித் பில் உங்களுக்கு அப்படியே 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி இருக்குது. எல்லா பணமும் திரும்ப கிடைச்சிடும். அப்போ இவ்வளோ நல்ல ப்ராடக்ட்டை நான் முதல்ல யூஸ் பண்ணி பழக போகிறேன். அப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பெருசாக பணம் பண்ணணுமே, அதுக்காண்டி தானே இந்த வியாபாரத்தை பார்க்குறேன். நான் என்ன ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லா கம்பெனியும் மாதிரி இந்த கம்பெனிக்கும் நீங்கள் டேர்ன் ஓவர் கொடுக்கணும். அப்போ டேர்ன் ஓவர் கொடுக்கறது நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ₹1 15,000 ரூபா வரைக்கும் டேர்ன் ஓவர் கொடுத்தீங்கன்னா 5% கமிஷன் கிடைக்கும். 15,000 60,000 ரூபா வரைக்கும் 8%, 60,000 1,20,000 ரூபா வரைக்கும் 12%, 2,40,000 வரைக்கும் 14%, 3 வரைக்கும் 17%. எப்போ 3 லட்ச ரூபா தாண்டுதோ அப்போலேருந்து 20%. இந்த கம்பெனியோட ஒரு யூனிக் பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொமோஷனல் பிளான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த கம்பெனியில் ஒரு சாதாரண இந்த டைரக்ட் செல்லிங்கில் ஒரு வெளியில் போய் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தாலும் 1 லட்ச ரூபா இந்த மாதம் நீங்கள் ஒரு டேர்ன் ஓவர் கொடுக்குறீங்களா, அதுக்கு வந்து 2%. அடுத்த மாதம் திருப்பி நீங்கள் 1 லட்ச ரூபா பண்ணாலும் அதே 2% தான் கிடைக்கும். பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உங்களோட டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆக 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 உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பணம் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, முதல் மாதம் நான் வந்து ஒரு 10 நண்பர்கள்ட்ட எனக்கு ஒரு 15,000 ரூபா வருஷத்துக்கு மிச்சமாகுது, மாதத்துக்கு நான் 5,000 ரூபா மிச்சம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மாதத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு 15,000 ரூபா மிச்சம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 10 பேர்கிட்ட சொல்கிறீங்க. ஸோ 10 பேர் நம்மளை சுற்றி கண்டிப்பாக ஒரு 10 பேர் நம்மளை நம்பி நம்ம சொல்கிறது என்னன்னு கேட்டு ப்ராடக்ட் வாங்குவாங்க. அவங்களுக்கு இந்த 3,000 ரூபாயை எப்படி நம்ம யூஸ் பண்ணால் வருஷத்துக்கு 15,000 ரூபா மிச்சமாகுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பயன்படுத்த போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, கம்பெனிக்கு நீங்கள் ஒரு 30,000 ரூபா டேர்ன் ஓவர் கொடுத்துருப்பீங்க. இப்போ 30,000 ரூபா டேர்ன் ஓவர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக 30,000ங்கிறது ஒரு 15,000 60,000க்குள்ளே இருக்கட்டாலும் நீங்கள் 8% அடைஞ்சிருவீங்க. 8% அடைஞ்சதுனால என்ன ஆகுது, நெக்ஸ்ட்டு இந்த 10 பேரில் யாரோ 2 பேர், அதாவது 20% தான் நாங்கள் எடுக்கிறோங்க, யாரோ 2 பேர் இந்த வியாபாரத்தை சீரியஸாக பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 10 பேர் கொடுப்பாங்க. மொத்தத்துக்கு உங்களுக்கு 30 பேர் ஆகிடும். ஸோ 30 பேர் 3,000 ரூபாய்க்கு யூஸ் பண்ணும்போது 90,000 ரூபா ஆயிடுச்சு. அப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, போன மாதம் ஒரு 30,000 ரூபா, இந்த மாதம் ஒரு 90,000 ரூபா சேர்த்து 1,20,000 ரூபா கணக்கெடுத்து நீங்கள் 1,20,000 ரூபாய் தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக இவர 12%. அப்போ பாருங்கள் இன்க்ரிமெண்டல் ஆகிட்டே இருக்குது. அடுத்த மாதம் என்ன நடக்குது, அந்த 30 பேரில் ஒரு 20% 6 பேர் இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க. 6 பேர் இன்ட்ரெஸ்ட் ஆகி 10 பேர் கொடுக்கும்போது 60 பேர் கொடுக்குறாங்க. 60 ஆல்ரெடி ஒரு 10 பேர் 70 பேர் ஆயிடுச்சு. ஸோ 70 பேர் 3,000 ரூபாய்க்கு யூஸ் பண்ணும்போது 2,10,000 ரூபா வந்துடுது. அப்போ 2,10,000 ரூபா ப்ளஸ் ஆல்ரெடி உள்ள 1,20 சேர்த்திங்கன்னா 3 லட்சத்தை கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20% மேலே வந்துடுறீங்க. ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் 20% ஆகிட்டிங்கன்னா உங்களை அந்த கம்பெனி டைரக்டர் அப்படின்னு அங்கீகரிக்கிறாங்க. டைரக்டர்னா ஒன் ஆஃப் தி பார்ட்னர் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல, எந்தவித ப்ராடக்டையும் மேனுஃபேக்சர் பண்ணல, நீங்கள் கொண்டாந்து எங்கேயும் கடையை ஓப்பன் பண்ணல, எதுவுமே பண்ணல. நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்கள் பணத்தையும் மிச்சப்படுத்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பணத்தையும் மிச்சப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு டைரக்டர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்து கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து 14% எடுத்து வச்சு இந்த மாதிரி யாரெல்லாம் டைரக்டராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிரித்து தராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி எங்கேயுமே இருக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இருக்குதா அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கீழே ஒருத்தர் டைரக்டர் ஆக முடியும் இல்லையா, அப்போ அவர் டைரக்டர் ஆனார்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சைடில் அவர் இல்லாமல்
நீங்கள் ஒரு 55,000 ரூபா பிஸ்னஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். வெறும் 55,000 ரூபா பிஸ்னஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணி கீழே ஒருத்தர் வந்து ஒரு 60,000 ரூபா பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணாருன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் சில்வர் டைரக்டர்னு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. சில்வர் டைரக்டராக இருந்தால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ட்ராவல் ஃபண்ட், அதாவது ஃபாரின் ட்ரிப் போகக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பணம் மாதம் உங்களுக்கு அக்கௌண்டிங் ஆகிடும். இதை வச்சுட்டு நீங்கள் ஆல் இண்டியா டூரும் போகலாம் அல்லது இன்டர்நேஷ்னல் டூரும் அறிவிப்பாங்க. அப்போ நம்ம போய்க்கலாம். இந்த பணம் அக்கௌண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த பணம் உங்களோட பணம், மற்ற கம்பெனிஸ் மாதிரி கிடையாது. அந்த நீங்கள் இவ்வளோ பண்ணாதான் அப்படின்ற மாதிரி எண்டில் கொடுக்கக்கூடிய பணம் கிடையாது. இது உங்களோட பணம். இதை 3 விதத்தில் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஓனர் ஆஃப் திஸ் மணி. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதை டூர் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2ஆம் பட்சமாக இதை வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது உங்களோட பணம், எனக்கு அவசர தேவை இருக்குது அப்படின்னு நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து நான் இந்த வருஷமே டூர் போகலப்பா, நான் அடுத்த வருஷம் போய்க்கிறேன், ரெஸ்ட்டும் கூட எடுத்துக்கலாம். இட் இஸ் யுவர் ஓன் மணி, யுவர் சாய்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு 3 பேர் டேரக்டராக வராங்க. 3 லெக்கில் டேரக்டர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சைடு வால்யூம் நீங்கள் குறைச்சி பண்ணால் போதும். இந்த 3 லெக் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் வால்யூம் சைடு எல்லாம் சேர்த்து ஒரு 30,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணாலே போதுங்க. என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து ஸ்டார் டேரக்டர் அப்படின்னு அங்கீகரித்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தராங்க. இந்த கார் ஃபண்ட் ஒரு 5% தர்றதை வச்சு இப்போ வரைக்கும் கம்பெனி, இந்த வெஸ்டீஜ் கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டே நடந்திருக்குங்க. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 4,000 பேருக்கு மேலே வந்து ஆர்டினரி கார்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே வந்து லக்ஸுரி கார்ஸ், அதாவது எபோவ் 40 lakhs அப்படிங்கிற ஒரு கார்ஸ், லக்ஸுரி கார்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இதனால் இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 40 lakhs அண்ட் எபோவ் காரை வாங்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸில் வந்து செலவு பண்ணணும். 50,000 60,000க்கு மேலே செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இன்கம் இல்லாமல் நான் எப்படி அந்த காரை நான் வாங்க முடியும்? அப்போ நீங்கள் ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 பேரை டேரக்டர் ஆக்குனீங்கன்னா நீங்கள் சைடு வால்யூம் அப்படிங்கிற ஒரு விஷயமே பண்ண தேவையில்லைங்க. ரியல் ராயல்ட்டி பிளான் இஸ் வெஸ்டீஜ் பிளான். இது இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரௌன் டேரக்டர்னு ஆகிடுவீங்க. இப்போ ஹவுஸ் ஃபண்ட் கிடைக்கும். இந்த ஹவுஸ் ஃபண்ட் உங்களோட ட்ரீம் ஹவுஸ் கட்டிக்கலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் அத்தனையும் உங்களுக்கு 9 டெப்த்துக்கு தர்றாங்க. கூட்டு வந்தவங்கள்ட்ட டீட்டெயில். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குதுங்க. உங்களுக்கு இல்லை ஒரு டேரக்டர் அவரோட லெக்கில் வெறும் 1.5 லட்ச ரூபா பிஸ்னஸ், அதாவது 5,625 பிவி மெயின்டைன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு லீடர்ஷிப் ஒரு போனஸ் கிடைக்கும். இது வந்து மிகப்பெரிய ஒரு புதையல். இதை பற்றி நீங்கள் வந்தவங்கள்ட்ட வந்து கேட்டு பாருங்கள். இதுவும் ஒரு 5 6 7. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல கம்பெனியில் இருக்கீங்க, நல்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, நான் வந்து எனக்கு ட்ரீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒய் பார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு யூ ஸ்டார்ட். உங்ககிட்ட தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? செல்ஃப் யூஸ் பண்ணுங்க சார். ஏன் செல்ஃப் யூஸ் பண்ணணும்? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்ட்ஸ் உள்ள ஒரு பிஸ்னஸ். இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஃபல்க்ரம் ஆஃப் த பிஸ்னஸ். இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி எனக்கு பிடித்திருந்தால் மட்டும்தான் நான் என்னோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அப்போ யாரோ எங்கேயோ போய் கடையில் ஜஸ்ட் ஏ அப்படிங்கிற கடையிலேருந்து பி கடைக்கு மாற்றுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது மூலிமா எனக்கு ஒரு பெரிய இன்கம் கிடைக்கும்னா அந்த ப்ராடக்ட் பற்றி முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? நான் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே தான் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி இருக்குல்ல. நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களோட பணமும் வந்து எங்கேயும் போகாது. அப்போ யூஸ் பண்ணி பார்க்கணும். அதையும் கன்சிஸ்டன்சியில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இட் இஸ் 3,000 rupees பிஸ்னஸ். சிட் வித் யுவர் வெல் விஷர். உங்களை கூட்டு வந்தவங்கள்ட்ட உட்காருங்க. உங்களுக்கு கூட்டு வந்தவங்களுக்கு டீட்டெயில் தெரியலையா, அவருக்கு மேலே போங்க. அவருக்கும் தெரியலையா, அவருக்கு மேலே போங்க. அந்த மாதிரி போங்க. இது வந்து ஒரு காட்ஸ் பிளான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதை வந்து சரியான முறையில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஃபைனலாக நான் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரேங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கீங்க, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜ், இவங்க ப்ராடக்ட் தராங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. உங்களுக்கு மாதம் பணத்தை வந்து அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்டிங் பண்ணி தராங்க. உங்கள் டோர் ஸ்டெப் வரைக்கும் ப்ராடக்ட்டை கொண்டாந்து தராங்க. நல்ல ப்ராடக்ட்ஸை நல்ல R&D சென்டர் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு எல்லா இடத்துலையும் எவ்ரி 20 kilometers ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்கு மீட்டிங்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மீட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ண முடியும். ரெவல்யூஷன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா
எல்லா கம்பெனிஸுமே மீட்டிங்ஸ்க்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. இங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் வந்து மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண முடியும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு ஆர்கனைசேஷனில் வரோம். இது வெஸ்டீஜ் வின்னர்ஸ் வேர்ல்ட் வைட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறோம். இது வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் டு கிரியேட் லீடர்ஷிப். ஸோ இதை பற்றி உங்கள்கிட்ட வந்தவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், அல்லது கீழே உள்ள கமெண்ட்டில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறையா நான் சொல்கிறேன். இது இல்லாமல் வின்னர்ஸ் வேர்ல்ட் வைட் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்களை கூட்டு வந்தவங்க ஒரு 25%, அப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு 75% ஒர்க்கை போட்டுற போகிறாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட கையை கொடுத்தீங்கன்னா 25% ஆஃப் த ஒர்க்கு அதை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஒய்ஃப் அத்தனையுமே நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். see you on the top, கான்டாக்ட் யுவர் அப்ளைன்னு சொல்ல மாட்டேன். உங்களை கூட்டு வந்தவங்கள வெல்விஷரை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். விஷ் யூ வெல்த்.